Hello students, welcome you all to the video lecture on chapter number 4, linear equations in two variables, example 1. Question pathina, write each of the following equations in the form ax plus by plus c equal to 0 and indicate the values of a, b, c in each case. So, இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை variables இருக்குன்னு பாத்தீங்கன்னா two variables இருக்கு x and y. Okay, and then x ஓட coefficient a, y ஓட coefficient b and then c ஒரு constant. So இந்த மாதிரி two variable equation இருக்கு அப்படினா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா linear equation with the two variables அப்படினு சொல்லுவோம். So இந்த ஃபார்மட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே இந்த ஃபார்மட்ல எழுதணும். எழுதினதுக்கு அப்புறமா a என்ன b என்ன c என்ன அப்படினு கேக்குறாங்க. So நமக்கு இந்த ஃபார்மட்ட பார்த்தாலே நமக்கு தெரியுது x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் a. So அப்ப for example இந்த சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 2. அப்ப a ன்றதான் 2 அப்படினு சொல்லிரலாம். So அதுக்கு முதல்ல நம்ம இந்த ஃபார்மட்ல எழுதிட்டு x ஓட கோஎஃபிஷியன்ட்னா a, y ஓட கோஎஃபிஷியன்ட்னா b. So எந்த வேரியபிளுமே இல்லாம தனியா ஒரு நம்பர் இருக்கு அப்படினா அது வந்து c. இதெல்லாம் விட ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்னவா இருக்கணும் 0வா இருக்கணும். So அப்ப முதல்ல இந்த ஃபார்மட்ல நம்ம எழுதலாம். So first expression எடுத்துக்கிட்டீங்கன்னா 2x plus 3y which is equal to 4.37. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல 0 இல்ல. இப்போ இத 0 ஆக்கணும். அப்ப இங்க இருக்க டேர்மை நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணனும். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணோம் அப்படினா இங்க எனக்கு ஏதாவது சிம்பல் இருக்கா இல்ல. சோ அப்ப இதோட சைன் என்ன பிளஸ். சோ எந்த சைனுமே இல்ல அப்படினா பை டிஃபால்ட் இது வந்து பிளஸ். சோ இப்போ பிளஸ் சம் வேல்யூ இருக்குன்னா அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போனா அது என்னவா மாறிடும் மைனஸா மாறிடும். சோ அப்ப அந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 2x plus 3y இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். plus 4.37 left hand side போகும்போது என்ன ஆயிரும் minus 4.37 ஆயிரும். So that right hand sideல எந்த டேர்மே இருக்காது which is equal to 0 அப்படின்னு ஆயிரும். So இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்மட் கூட கம்பேர் பண்ணுங்க. So என்ன கொடுத்திருக்காங்க ax plus by plus c equal to 0. So ஜெனரலா பாத்தீங்கன்னா இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து a. சோ அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியுது a வந்து 2 அப்படினு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி y ஓட கோஎஃபிஷியன்ட் தான் b. சோ அப்ப இத கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியுது b வேல்யூ வந்து 3 அப்படினு சொல்லிட்டு. அப்புறம் c ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. c ஓட வேல்யூ இங்க என்ன இருக்கு -4.37. சோ ஜெனரலா பாத்தீங்கன்னா நமக்கு இங்க மைனஸ் இருக்கு அப்படினா சோ இத எப்படி எழுதலாம் அப்படினா மைனஸ் एक्चुअली இங்க ஃபார்மட்ல பிளஸ்ன்னு இருக்கா. So இப்போ இந்த ஆனா இங்க எனக்கு ஈக்குவேஷன்ல மைனஸ் இருக்கு. அப்ப மீனிங் என்ன இங்க பிளஸ் இன்டு மைனஸ் 4.37 இருக்குன்னு அர்த்தம். ஓகே. சோ இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஏனா பிளஸ் இன்டு மைனஸோட வேல்யூ என்ன மைனஸ். சோ இப்போ இந்த மைனஸ் நான் எப்படி எழுதலாம் பிளஸ் இன்டு மைனஸ்னு எழுதலாம். அப்ப பிளஸ் c அப்படினா c ஓட வேல்யூ என்ன -4.37. சோ ஒண்ணு இந்த மாதிரி நீங்க போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதலாம். அப்படி இல்லனா ஜெனரலாவே ஒரு அதாவது இங்க எனக்கு பாசிட்டிவ் டேர்ம் இருந்தா c ன்றது just +4.37 வரும். இங்க நெகட்டிவ் டேர்ம் இருந்தா c ன்றது என்னது -4.37. சோ அந்த மாதிரியும் நீங்க டைரக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டாவும் எழுதலாம். சோ இப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 2, y ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 3. சோ அப்ப இதுல இருந்து தெரிஞ்சிச்சு எனக்கு a is equal to 2, b is equal to 3. அப்புறம் தனியா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு கரெக்ட்டா. சோ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன c is equal to -4.37. சோ இந்த மாதிரி ஆன்சரை ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுறோம். சோ இப்போ இதே மாதிரி நம்ம வந்து செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சோ செகண்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா x - 4 which is equal to √3y இருக்கு. சோ as usual நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல 0 இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடுல 0 இருக்கணும்னா இந்த டேர்மை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணனும். சோ ஆல்ரெடி எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு x - 4. சோ இங்கேயும் அதே மாதிரி எந்த சைனுமே இல்ல அப்படினா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ அத லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது என்னவா மாறிடும் மைனஸா மாறிடும். சோ அப்போ -√3y and then again பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்மட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x டேர்ம் அப்புறம் y டேர்ம் அப்புறம் கான்ஸ்டன்ட். சோ அந்த மாதிரி இது ரீரைட் பண்ணிக்கோங்க. சோ இங்க வந்து x இருக்கா x எழுதியாச்சு. அடுத்து y ஓட டேர்ம் -√3y. அடுத்து c டேர்ம் c என்னது -4 which is equal to 0. சோ x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு எனக்கு தெரியணும்.
ஸோ இங்க எதுவுமே இல்லை கரெக்டா. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் 1 into x தான், இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸை நான் எப்படி எழுதலாம், 1 into x. ஏன் 1 into xன்னு எழுதுறேன், ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் கேட்குறாங்க, விச் இஸ் நத்திங் பட் ஏ. இப்போ நம்ம எல்லா டேர்மே ப்ராப்பரா இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. இப்போ இந்த ஜென்ரல் ஃபார்மேட் கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் என்ன, ax plus by plus c equal to 0. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, a. அப்போ a ஓட வேல்யூ 1. அப்புறம் b ஓட வேல்யூ வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ இங்க பிளஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ஒன்று அப்படி போடலாம், அப்படி இல்லைனா அப்படியே எழுதலாம். நீங்க பிளஸ் இருந்தா வெறும் √3ன்னு எழுதலாம், மைனஸா இருந்தா -√3ன்னு எழுத போறீங்க. ஸோ அப்போ b ஓட வேல்யூ என்ன, -√3. அதே மாதிரி c ஓட வேல்யூ என்ன, -4. ஸோ இந்த கம்பேரிசன் பண்ணியாச்சா. ஸோ அப்போ a ஓட வேல்யூ என்ன, 1. ஓகே, ஏன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட். b ஓட வேல்யூ என்ன, y ஓட கோஎஃபிஷியன்ட். y ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு இங்க, -√3. அப்புறம் c ஓட வேல்யூ என்ன, கான்ஸ்டன்ட். ஸோ இங்க என்ன இருக்கு, கான்ஸ்டன்ட். c is equal to -4. ஸோ இதே மாதிரி நம்ம தேர்ட் சப்டிவிஷனும் சால்வ் பண்ணிடலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 which is equal to 5x minus 3y ன்னு இருக்கு. 4 which is equal to 5x minus 3y. ஸோ இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரலா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் வந்து 5x minus 3y எல்லாம் இருக்கும். பட் இங்க கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க இதை இப்படியே வச்சுட்டு இங்க இருக்க டேர்ம்ஸையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதி 4 கூட ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க மாதிரியே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க என்ன இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 4 இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல எனக்கு எப்பவுமே என்ன வரணும், 0 வரணும். அப்ப ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எதுவுமே சைன் இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், +5x இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகுது. ஆல்ரெடி இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 4 இருக்கு. ஸோ +5x லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது -5x ஆயிரும். -3y லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது +3y ஆயிரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல எந்த டேர்மே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் லெஃப்ட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் x அப்புறம் y அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதுங்க. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டேர்ம் -5x, அப்புறம் y டேர்ம் என்ன, +3y. ஸோ இங்க 4க்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை. அப்போ இது என்ன இருக்குன்னு அர்த்தம், பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ +4 = 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் என்ன, ax plus by plus c = 0. ஸோ a ஓட வேல்யூ என்ன, x ஓட கோஎஃபிஷியன்ட் அதாவது -5, b ஓட வேல்யூ என்ன 3, c ஓட வேல்யூ என்ன 4. ஸோ இப்போ a is equal to -5, b is equal to 3, c is equal to 4. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணாம நம்மளுக்கு எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கணும், எக்ஸ் y தான் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட்ல தானே கான்ஸ்டன்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையே என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி எழுதுவாங்க. ஸோ அதனால இஷ்யூ கிடையாது. உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் அதாவது ஏபிசி வேல்யூ மாத்தியும் வரலாம். தெர் இஸ் நோ இஷ்யூஸ் ஆன் தட். ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த டேர்மை இதை வந்து மாத்தி எழுதுவாங்க. அதாவது லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டு, ரைட்ல இருக்கிறது லெஃப்ட், அந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ 5x - 3y = 4 இந்த மாதிரி எழுதி சால்வ் பண்ணுவாங்க சில பேர். அப்படியும் பண்ணலாம், இட் இஸ் ரைட். இல்லை இப்படியும் சால்வ் பண்ணி நீங்க இப்படியே விட்டுறலாம், அதுவும் கரெக்ட் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 5x - 3y இருக்கா, இங்க எந்த சைனுமே இல்லை. அப்போ என்னது +4, +4 லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது -4 ஆயிடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து 0 இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜெனரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுவோம். ax + by plus c = 0. So x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 5, y ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன b, அதாவது b = -3, c கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன -4. So இத கம்பேர் பண்ணும்போது a = 5, b = -3, c = -4. அதாவது இங்க மைனஸ் வந்த டேர்ம்லாம் இங்க எனக்கு பிளஸ் ஆயிடுச்சு, இங்க பிளஸ் இருக்கிறதுலாம் இங்க எனக்கு மைனஸ் ஆச்சு. ஸோ ரெண்டு விதமாகவும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு எந்த இது தோணுதோ உங்களுக்கு அந்த டைம்ல நீங்க அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். there is no issues on that. so coming to the fourth problem. so fourth problem பாத்தீங்கன்னா 2x = y. so இப்போ பாத்தீங்கன்னா அகைன் எனக்கு வந்து இங்க கான்ஸ்டன்ட் டேர்மே கிடையாது, கரெக்டா? ஸோ அது ஒன்று. இன்னொன்று ரைட் ஹேண்ட் சைட்ல எனக்கு எப்பவுமே என்ன வரணும்,
0 இருக்கணும். ஸோ அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிருங்க. ஸோ இங்கே எந்த சைனுமே இல்லையா, அப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடும். 2x minus y equal to 0. ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ax plus by plus c equal to 0. ஸோ இந்த இடத்துல c இருக்கணும், ஆனால் இங்கே எனக்கு c இல்லை. ஸோ அப்போ cன்றது இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா அது என்னன்ற அர்த்தம், 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ 2x minus y plus cன்றது 0, ஏன்னா அந்த டேர்மே இல்லை, which is equal to 0. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்னது தான், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒயோட கோஎஃபிஷியன்ட் இங்கே எந்த நம்பருமே இல்லைன்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 1 into y. ஏன் 1 into y? 1 into y it is equal to y. ஸோ அதனால வெறும் y நான் 1 into y ன்னு எழுதிக்கிறேன், ஏன்னா y-ஓட கோஎஃபிஷியன்ட் எனக்கு தேவை. அண்ட் தென் பிளஸ் 0 which is equal to 0. ஸோ இப்போ நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்மேட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுவோம். ax plus by plus c equal to 0. ஸோ x-ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, a. ஸோ a-ஓட வேல்யூ என்ன 2, b-ஓட வேல்யூ என்ன -1, c-ஓட வேல்யூ என்ன 0. ஸோ a is equal to 2, b is equal to -1, c equal to 0. இதுதான் 4th ப்ராப்ளமோட சொல்யூஷன். Thank you. Thanks for watching.